நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடி நீ இப்ப யோசிக்கிற? சாச்சா ஒன்றும் இல்லை, நான் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி வா போலாம். அருண், நான் உன்னை தேடி தான் வந்தேன். உன்னை இங்கே பார்த்தது நல்லதா போச்சு. உனக்கு என்ன வேணும்? இந்துவை அவ வீட்டுக்கே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ உன்னோட பொண்டாட்டி தானே. அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் உனக்கு தானே இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு தான் வந்தேன். அதான் இந்து இப்போ உங்க பாதுகாப்புல தானே இருக்கா. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளை கூட்டிட்டு வர நீங்களே போனா போதும். அதுக்கு அருண் மாமா என்ன பண்ணணும்? அவ மாமாவை தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, நான் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ற பதில தான் அபி சொல்லியிருக்கா. அதுக்கு மேல சொல்ல எதுவுமே இல்ல. அருண், இந்துவை போலீஸ் கூட்டிட்டு போனது உங்க கம்பெனி விஷயமா தான். நீ போய் பேசலனா நீ மாட்டின மாதிரி இந்துவும் போலீஸ் கிட்ட மாட்டிப்பா. மாமா ஸ்டேஷனுக்கு போய் என்ன சொல்லுவாரு? இவன் சம்பந்தப்பட்ட கேஸ்ல இந்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டானா இந்துவை போலீஸ் விட்டுருவாங்க. அருண், நீ என் கூட வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? இந்து உன் கூட வீட்டை விட்டு வெளியில வந்து கேட்டதுக்கு நீ என்னையவே மரியாதை எல்லாமே எப்படியெல்லாம் என்ன பேசுன? ஏன் பொண்டாட்டிய எங்கடா கூட்டு போனேன்னு கேட்டதுக்கு நீ எங்க நீ சொல்லவே இல்லைல்ல. அவளோட பாதுகாவல நீந்தான்ற மாதிரி தானே நீ என்கிட்ட சொன்ன. அருண், இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. இந்து எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும் பேசு. இந்துவா ஸ்டேஷன்ல இருந்து நீயே கூட்டிட்டு வந்தா போதும். அடே, அவ என்னைய மாட்டி விட்டல, ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சால, அதுக்கான பதிலடி தான் இப்ப அவளுக்கு கிடைச்சிருக்கா. அவ அனுபவிக்கிட்டோம். அப்படின்னா நீ வரப்போறது இல்ல. இப்போ கண்டிப்பா முடியாது. நாங்க அர்ஜென்ட்டா ஒரு இடம் வரைக்கும் போறோம். அந்த இந்துக்கு என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தெரிஞ்சுக்க அவசியமும் படல. டேய், உன்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல. தகவல் சொல்லணுன்ற கடமையை மட்டும்தான் நான் செஞ்சேன். நீ உதவி பண்ணலனாலும் இந்து கண்டிப்பா வெளியே வந்துருவா. காரணம், உனக்கு இல்லாத விஷயம் எனக்கு இருக்கு, மனிதாபிமானம். அருண் மாமா, இப்ப எதுக்கு அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் உங்க கூட நான் இருக்கேன்ல. நீங்க வண்டி எடுங்க. எடுங்க. அவன் அவளுக்காக என்கிட்டே உதவி கேட்கறான். தப்பே செய்யாம கேஸ்ல நான் உள்ள போனப்போ அவளுக்கு தோணுச்சா என்ன வெளியில எடுக்கணும்னு? அவளுக்கு தோணாத அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு எதுக்கு தோணும்? அவ உள்ள இருக்கட்டும், அப்பதான் என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு அவளுக்கு புரியும். அருண் மாமா, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சாகணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவ தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். அதனால உங்களுக்கு என்ன? நம்ம வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்கலாம். அது என்னடி நீ அப்படி சொல்ற? எப்படி பார்த்தாலும் நீங்க அவளை வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. இந்த உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ரகு கூட போய் கெட்ட பேரை வாங்கிக்கிட்டா. இதுக்கு மேல இந்துவையும் உங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாலும் நீங்க நல்லபடியா வாழ முடியும்னு எனக்கு தோணல. நீ இப்ப என்ன சொன்ன? உங்களுக்கும் இந்துக்குமான தாமத்திய வாழ்க்கை இதுக்கப்புறம் முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணும் நீ சொல்ற? அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல மாமா கிட்ட சைன் வாங்குறதுக்கு
இதுதான் சரியான சந்தர்ப்பம். அபி, நான் உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் இந்துவை ஒதுக்கி தள்ளணுமா? இங்க பாருங்க மாமா, பேசாம நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிடுங்க. இந்து தான் ரகுவோட போயிட்டால, அதுக்கு கிரவுண்ட் சப்போர்ட்டா இருக்குல்ல. உங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே அப்பா சொன்னாரு. அப்படின்னா நான் இந்துவை டிவோர்ஸ் பண்ண அப்படிதானே? ஆமா. அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் அப்பா கொடுத்து விட்டுருக்காரு. இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மதம்னா சைன் பண்ணி கொடுங்க. நீ அப்போ அந்த பேப்பர்ஸை கொஞ்சம் எடு, நான் பார்க்குறேன். இந்தாங்க மாமா, இதுல ஒரு சைன் பண்ணி கொடுங்க. மாமா இந்தாங்க சைன் பண்ணுங்க. உங்க அப்பன் கொடுத்த டிவோர்ஸ் பெட்டிஷன். மாமா நீங்க என்ன காரியம் பண்றீங்க? அடே, நீயும் அப்பனும் சேர்ந்து என்னை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான காரணம் எனக்கு நல்லா தெரியும்டே. நடக்காது, அது மட்டும் நடக்காது. நீங்க நினைக்கிறது மட்டும் கண்டிப்பா நடக்காது. அப்போ நீ தினமும் குடிச்சு செத்து போ. என்னடி சொன்ன? நான் இப்ப சாகணும் உனக்கு ஆசையா இருக்கா? என் மூஞ்சிலே நீ இனிமே முழுக்க எங்கேயாவது போய் சொல்ல. அருண் மாமா, அருண் மாமா, என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா. கையை மாமா என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. இங்க ஒரு வண்டி கூட கிடைக்காது மாமா. மாமா என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு மாமா, ப்ளீஸ். சரி, ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ பத்தி மட்டும் நீ பேசவே கூடாது. பேசாம அமைதியா வந்து வண்டியில. இல்ல, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இவங்க என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க? ஒருவேளை அபி போன வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டாளோ? வீடு வந்துருச்சா? ஏய், வீடு வந்துருச்சான்னு கேட்டேன். என்னடி உன் வாயில கொழுக்கட்டி வச்சிருக்க? அவாடி வேலை முடிஞ்சா? எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஒரு நிமிஷம், அவன் அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டானா இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? ஆமா, கிடைச்சிருச்சு. கேட்ட உடனே கிடைச்சிருச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? அப்பா அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டானா? என் மகன் நினைச்சது சாதிச்சோட எனக்கு அப்பவே தெரியும். அடி அபி, அருள், மெதுவா 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 மாப்பிள. என்னடா இது, உன்னோட ஸ்டெடியா கூட நிக்க முடியல. அவர் எதுக்குடா தண்ணி அடிச்ச? அவன் நம்ம இறங்கி போயிட்டே இருக்கா. அவன் எனக்கு பதில் சொல்லணும். அவன் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ வாடா, கொஞ்ச நேரம் உள்ள போய் படு, எல்லாம் சரியாயிடும். உனக்கு போதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். வா. அது வந்து மாமா, மாமா என் மேல கோவம் இருக்கா? கோவமா? அது எதுக்கு? அது நீ என்னோட செல்ல மருமகனாச்சே. ஆனா என் மேல யாருக்குமே அன்பு இல்ல மாமா. எல்லாம் ஃப்ராடுங்க. யாரையுமே நம்ப முடியாது. எல்லாம் சதிகாரங்க. சந்தர்ப்பம் பார்த்து கழுத்த இருக்கிறவங்க. உன்னை யாரும் நேசிக்கலனாலும் இந்த மாமா உன்னை நேசிப்பா. மாமா உங்க மேல உள்ள அன்புல தான் அடிப்பானு மாமா. என் அன்பை காட்டணும்ல. வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல அன்பெல்லாம் காட்டாத. சரி வா, உள்ள போலாம். போ போ போ. என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த தெற்கு பயில எங்க கொண்டு போய் படுக்க வைக்கிறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள இங்க. அபி அபி அபியை கூப்பிடுங்க மாமா.
டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதும் இவனுக்கு அபி மட்டும் போதும்னு ஆயிடுச்சா என்ன? இவ்வளவு போதில் அபி எது கூப்பிடறான்னு தெரியலையே. நீ படுத்துக்கோ, படுத்துங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். காலை மேல வச்சுக்கோ. என் காலை எதுக்கு பிடிக்கிற நீ? பாய். டேய், சொந்த மாமா வயிற்றுலேயே மிதிக்கிறடா உன்ன. நான் நினைச்சபடியெல்லாம் நடக்கட்டும். உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன், பார்த்துக்கிட்டே இரு. அபே 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 இங்க வா. எனக்கு உன்னை இப்பே பார்க்கணும். அபே 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 நில்லடி. அடியே, உன்னை போலீஸ் விட்டுட்டாங்களா இல்ல அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நீ ஓடி வந்துட்டியா? சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன போலீஸ் கூட்டிட்டு போனது ஜெயில போட இல்ல. கம்பெனில நடந்த பிரச்சனை சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் வாங்க தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனதை வச்சு பார்த்தா அப்படி தோணலையே. போலீஸ் இங்க வந்ததால நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. உனக்கு மான மரியாதைன்னு ஏதாவது இருந்தா தானே புரியும். ஏண்டி, நீ கம்பெனில ஏதாவது கோல்மால் வேலை பார்த்துட்டு தான் இங்க வந்து தங்கிருக்கியா? சித்தி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தான் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அடியே, உன்னால இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணோட கல்யாண விஷயமே கேள்விக்குறியாயிடுச்சுடி. அது தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க இருக்கும் போதே போலீஸ்காரங்க வந்து உன்னை இழுத்துட்டு போனாங்கல்ல, அதுக்கு நான் என்னடி பதில் சொல்றது? சொல்லுடி. பொண்ணால தாண்டி என் பொண்ணுக்கு நல்லபடியா அமைஞ்சு வந்த ஒரு நல்ல சம்பந்தம் கெட்டு போயிடுச்சு. அவங்க இந்த சம்பந்தத்தை இன்னொரு தடவை யோசிச்சு சொல்றேன்னு இங்க இருந்து போயிட்டாங்க. சித்தி, என்னால அவ கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நானே போய் அவங்கள நேர்ல பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்றேன். இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது. உன்னால இங்க ஏற்பட்ட அவமானமே எங்களுக்கு போதும். இது பத்தலன்னு நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு நேரா போய் இருக்கிற மானத்தையும் வாங்க போறியா? போலீஸ் ஒன்னும் நான் கூப்பிட்டு இங்க வரல சித்தி. ஐயோ, எனக்கு வந்து சேர்ந்திருக்க பாரு பிசாசு. எப்படியோ கஷ்டப்பட்டு உன்னை கட்டி கொடுத்து அனுப்பி வச்சிட்டோம். அங்க திமிரு தெனாவட்டா இருந்ததால தானே உன்னை அடிச்சு துரத்திட்டாங்க. உன்னோட இந்த திமிரு தெனாவட்டெல்லாம் இங்க பலிக்காது. சித்தி, நீங்க எதுக்காக என்ன இவ்ளோ திட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. உங்க மான மரியாதை போற அளவுக்கு எந்த தப்பும் நான் செஞ்சதா எனக்கு தோணல. அப்புறம் எதுக்காக வந்ததும் வராததுமா நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நாசமா போச்சு. நல்ல சம்பந்தம் அமைஞ்சு வந்தது. எங்க அவங்க இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு வீணா ரொம்ப கவலையா இருக்கா. அவ்ளோ நல்ல பேராச்சே அக்கா ஊர்ல வாங்கியிருக்க பேரு. நான் போய் வீணா கிட்ட பேசுறேன். அடியே, போலீஸ் கேஸ் எல்லாம் இந்த வீட்ல நடக்காதடி. அந்த பேரை சொல்லிக்கிட்டு வெளியே எங்கேயாவது போய் உன் இஷ்டப்படி நடந்தனா அப்புறம் உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. இனிமே நீ வெளியே போகணும்னா என்கிட்ட கேட்கணும். நான் சொல்லாம நீ வெளியே போன அவ்வளவுதான். வீணா, வீணா, அக்கா இது வரைக்கும் உன்னை காயப்படுத்தினதே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு அக்காவை மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணலக்கா. என்னால தானே உனக்கு வந்த நல்ல சம்பந்தம் முடிவு தெரியாம தள்ளி போயிட்டே இருக்கு. கல்யாண சம்பந்தம் முடிவு தெரியாம போனது என்ன பார்க்க வந்தவங்களுக்கு
சரியான முடிவை யோசிச்சு எடுக்க முடியலன்றதுனால தான்க்கா. அவங்க கிட்ட முடிவை சொல்லுங்கன்னு நம்மளால கட்டாயப்படுத்த முடியுமா? அது அதை நினைச்சு நீ கவலைப்படாதக்கா. என்னை பார்க்க வந்தவங்க பதில் சொல்லாம போனதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. என்னை கட்டிக்க போறவங்க இந்த வீட்டோட நிலைமையையும் உன்னையும் புரிஞ்சுக்கிற ஒருத்தரா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்க்கா. அப்படிப்பட்ட ஆளு எனக்கு புருஷனா வந்தா போதும். வீணா, நீ உன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி. அக்காவோட வாழ்க்கை போற மாதிரி போகட்டும். அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. என்னதான் நான் ஹாஸ்டல் போய் படிக்கிறனாலும் நீ இந்த வீட்டில் படுற கஷ்டமும் கொடுமையும் எனக்கு நல்லா தெரியும். என்னைக்குமே நீதாக்கா எனக்கு ரோல் மாடல். வீணா, போதும். நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். நான் அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் இது மருந்தா இருக்கும். அக்கா, மாமா வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்களா? எனக்கு தெரியல, வருவார்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு தடவை மாமா கிட்ட பேசி பார்க்கவா? அதெல்லாம் வேண்டாம். அவர் இப்போ நீ நினைக்கிற மாதிரி பழைய மாமா இல்ல, ரொம்பவே மாறி போயிட்டாரு. அவர் அப்படி மாறுற ஆள் கிடையாதுக்கா. அந்த குடியால தான் அவர் மாறி இருக்காரு. மனுஷங்க எவ்வளோ சீக்கிரமா மாறுறாங்க. மாமா பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இருந்தாலும் அருண் மாமா உங்களை கூட்டிட்டு போக வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மாமா வந்து கூப்பிட்டா நீ போக மாட்டியாக்கா? உன் மாமா வந்து கூப்பிட்டா போகாம இருக்க அளவுக்கு தப்பெல்லாம் அவர் என் விஷயத்துல செஞ்சது இல்லைல்ல. ஒரு தப்பான புரிதல், அது மாறணும். அது மாறாம அவரோட பிஹேவியர்ல மாற்றம் வராது. அது என்ன தப்பான புரிதல்? அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லைக்கா. எனக்கே அது சரியா தெரியல. பின்ன எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்? அருண் மாமா, இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருக்கீங்களே, என்ன விஷயம்? நீங்க காலையில இந்துக்கு கால் பண்ணீங்களா? இல்ல அவ உங்களுக்கு கால் பண்ணாளா? இல்ல, அவ எனக்கு கால் பண்ணல, நானும் அவளுக்கு பண்ணல. அருண் மாமா, கால் பண்ணணும்னு தோணுனா கூட பண்ணக்கூடாது. அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க கால் அட்டென்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தோஷமும் பறி போயிடும். நீ எதுக்காக இங்க வந்த? இல்ல, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா உங்களோட மூட் ஆஃப் மாத்துறதுக்கு தான். முன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருங்க. அதுக்கு ஏத்த விஷயத்த நான் கையோட கொண்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, உங்களோட ஃபேவரட் ஸ்பெஷல் பிராண்ட் தான். இந்தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாச்சுல? உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அப்பா கிட்ட நான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன். தேங்க்யூ அபி. அருண் மாமா, நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயமும் சொல்லணும். என்ன விஷயம்? ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். இந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க மட்டும் ஏன் அவ விஷயத்துல ஒரு முடிவு எடுக்காம இருக்கீங்க? என்ன முடிவு? உங்களோட வாழ்க்கை இப்படி அர்த்தமே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? உங்களுக்காக எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை மறந்ததே இல்ல. உங்களோட சேர்ந்து வாழணுன்ற ஆசையில தானே இந்துவை நமக்கு நடுவுல வர்றத நான் அனுமதிச்சேன். அதனால மொத்தமா முடிஞ்சு போனது என்னோட வாழ்க்கை தான் தெரியுமா? என்னோட கனவு தானே. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாவது அதை நினைச்சு பார்த்திருக்கணும் மாமா. இனிமேலாவது நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காத மாமா. அதுக்கு உங்களோட ஒரு சிக்னேச்சர் மட்டும் போதும் மாமா. அந்த சிக்னேச்சரோட தூரம் மட்டும் தான் இருக்கு. அதோட நம்ம கண்ட கனவெல்லாம் நிஜமாயிடும். அபி, இந்துக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இன்னமும் நீங்க ஏன் லேட் பண்றீங்க? அது வந்து அபி,
எனக்கு தெரியும் மாமா, நீங்களும் உள்ளுக்குள்ள இந்துக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு ஆசைப்படுறீங்க. ஆனா எங்கேயோ உங்க மனசாட்சி குத்துது, அவ்வளவுதானே? பரவாயில்ல மாமா, உங்களை ஏமாத்தின ஒரு பொண்ணுக்காக உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்தாங்க, இது நான் மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த டிவோர்ஸ் பெட்டிஷன். நீங்க இதுல ஒரு சில இடத்துல சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இந்தாங்க, மத்ததெல்லாம் நம்ம வக்கீல் பார்த்து பாரு. தோ இங்கதான் மாமா, சைன் பண்ணுங்க. சைன் பண்ணி கொடுங்க மாமா. சைன் பண்றேன். ஒரு வாட்டி நான் இதெல்லாம் படிச்சு பார்த்து அப்புறமேட்டு நான் சைன் பண்றேன். அது வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும். சரி மாமா, மத்ததெல்லாம் உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்புறம் நான் கிளம்பட்டுமா? அபி, என்னாச்சு மாமா? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல கலப்படம் பண்ணதா சொன்ன 2 பேரு இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. அது யார் அருண் மாமா? வெயிட். இவங்க தான். இவங்க தான் அந்த கிரிமினல்ஸ். இவங்களாம் யாரு மாமா? நம்ம குடோன்ல இருந்த சிசிடிவி கேமரா மூலியமா இவங்க எல்லாம் மாட்டியிருக்காங்க. இவங்க உனக்கு யாருன்னு தெரியுமா? இல்ல இல்ல, எனக்கு யாருன்னே தெரியாது. இவங்க 2 பேரும் எங்கேயாவது பார்த்திருக்கியா? எனக்கு ஞாபகமே இல்லையே. ஆமா, இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்லையா? இவங்க மும்பைக்கு எஸ்கேப் ஆயிட்டதா சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா இவங்க 2 பேரும் ஜேபியோட ஆளுங்களா தான் இருப்பாங்க மாமா. நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்குமே. இந்த கலப்பட வேலை பண்றதுக்காகவே ஜேபி மும்பைல இருந்து இறக்குமதி செஞ்ச கிரிமினல்ஸ் தான் இவங்க. வேலை சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேபி இவங்க 2 பேரையும் மும்பைக்கு திரும்ப அனுப்பி வச்சிருக்காரு. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல மாமா, இந்துவை கூட வச்சுக்கிட்டு ஜேபி பண்ண கேவலமான வேலை தான் இந்த கலப்பட வேலைன்னு. இப்ப அந்த ஆளோட வேலை முடிஞ்சு போச்சுல. இந்துவை அதுக்கான டூலா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுதானே நடந்திருக்கு. நான் யோசனை பண்றேன். நீ கிளம்பு. சரிங்க மாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.